விழா மாதிரி உண்மைக்கும் அவங்களோட சொந்த விழா தான். அவங்க தான் அந்த இதோட தலைவி, இந்த தலைவர், இந்த நிகழ்ச்சியோடது. அப்படிங்கிறப்ப இரவு பகல் பார்க்காம அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, பொதுவாக என்ன தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் செஞ்சுருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு கல்வி அமைச்சு, பண்பாட்டு திணைக்களம், பர்டிகுலோ முனிசிபல் கவுன்சில் நாங்களாம் இணைஞ்சு செஞ்சுருந்தாலும் கடுமையான தமிழ் வளர்க்கணுங்கிற ஒரு கடுமையான ஒரு முயற்சியில் முதல் தடவையாக இன்றைக்கி கிழக்கு மாநிலத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிழக்கு மாநிலத்தில் பண்ணும்போது நேற்றுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேட்சஸாக ஊர்வலம் நடந்துச்சு. பல கருத்தரங்கள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தது. இதுதான் முதல் தடவை இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியில் நடந்துட்டு. அப்போ அதுக்கு பண்பாட்டு கழகத்தின் இயக்குனர் திரு நவநீதன் அவர்கள், கல்வி அமைச்சின் இயக்குனர் சுஜாதா அம்மையார் அவர்கள் மற்றும் மகாராஷ்டிராவின் கமிஷனர் திரு சிவலிங்கம் அவர்களும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன். என்னதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நல்லா செஞ்சுருந்தாலும் இந்த யூனிவர்சிட்டியில் செஞ்சு முடியும் போது அந்த நிகழ்ச்சி முழுமையடையும். உதாரணத்துக்கு கேக் மாதிரி அதுக்கு மேலே இருக்க அந்த க்ரீம் போட்ட பிறகு அந்த கேக் பார்க்க நல்லா இருக்கும். அது மாதிரி கேக் மாதிரி நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியில் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து முடியும் போது அந்த முழு ஐசிங்கோட அந்த கேக் வரது நல்லா இருக்கும். அதனால இந்த பெருமையெல்லாம் யூனிவர்சிட்டிக்கும் முழுமையாக சாருங்கிறத தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதல் நாள் இருந்து கடைசி நாள் வரைக்கும் உங்களோட வைஸ் சான்சலர் கனகசிங்கம் அவர்கள், பாரதி கென்னடி ப்ரொஃபஸர் பாரதி கென்னடி அவர்கள், ப்ரொஃபஸர் கென்னடி அவர்கள், ப்ரொஃபஸர் குணபாலசிங்கம் அவர்கள் பல மீட்டிங் நாங்கள் நடத்துகிறோம். நிகழ்ச்சி எப்படி வெற்றிகரமாக நடத்துறது, எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் ஸ்டெப் எடுத்து இந்த முதல் தடவை செய்யும் போது உலக ரீதியில் எந்த விதமான மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நாங்கள் செஞ்சு முடிச்சோம். 1% கூட மிஸ்டேக்ஸ் இல்லாமல் செஞ்சு முடிச்சோம். ஸோ மிக கடுமையான இதுக்கு வேலைத்திட்டத்துக்கு உதவிய அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இந்தியாவில் வந்திருக்கும் டாக்டர் நாராயண கண்ணன் அவர்கள், மிஸ் புஷ்கலா மலேசியாவிலிருந்து, டாக்டர் பாரதி அவர்கள் இந்தியாவிலிருந்து, ப்ரொஃபஸர் பாப்பா, ப்ரொஃபஸர் இறைவாணி, டாக்டர் சிவா இளங்கோ, மிஸ்டர் கிருஷ்ணகுமார், மிஸ்டர் நாராயணன் போன்ற மிக முக்கியமான தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் பேராசிரியர்கள், மிக முக்கியமான தமிழுக்கான தனது வாழ்நாளை அர்ப்பணித்து செயல்பட்டு இருக்கிறவங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது இலங்கையில் இருக்க தமிழ் மக்கள் அனைவருக்கும் மிக பெருமையாக இருக்குது. அதனால ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே மாதிரி மிகப்பெரிய போராட்டமான ஜல்லிக்கட்டு இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு தமிழ் கலாச்சாரத்தை அழியிற சூழ்நிலை போகும்போது அதற்கான ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தோட தலைவர் திரு ஒண்டிராஜ் அவர்கள், அவரோட செயலாளர்களான திரு மூக்கன் அவர்கள் மற்றும் மோகன் அவர்கள் மற்றும் சூரிய ராஜா அவர்கள் இந்தியாவில் போராட்டத்தை செஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து வெளிநாட மக்கள் போராட்டம் செஞ்சு மீண்டும் அங்கே ஜல்லிக்கட்டு நடத்துறது மட்டும் இல்லாமல் இலங்கையிலும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாத்து வளர்ச்சி சொல்லி சம்பூரில் கிழக்கு மாநில ஜல்லிக்கட்டு நடத்தி தமிழ் கலாச்சாரத்தை சோழர்கள் காலத்தில் நடந்தது மீண்டும் இலங்கையில் நடத்தி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க போது அவர்களுடையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும். அதே மாதிரி தனக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சிறப்பு சூழ்நிலை ஏற்படாமல் பேர்கள் விடப்பட்டிருக்கும். அதுக்கு என்னோட மதிப்புகளையும் கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் இலங்கையில் இருக்க தமிழ் ஆர்வலர்கள் மிக முக்கியமான நிறைய பேர், ஒரு அத்தனை பேர், ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும்னா பிரச்சனை ஆயிடும். அப்போ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் திறமையாக இருக்கணும். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழ் சொல்ல முடியாது. அவங்களோட வாழ்நாளை முழுமையாக தமிழுக்கு அர்ப்பணித்து தமிழை உலக ரீதியாக கொண்டு போகிறதுக்கு முன்னின்று செயல்பட்ட இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் விருது வழங்கும் போது நினைக்கும் போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஆளுநருங்கிற பதவியில் பெற்ற மகிழ்ச்சியோட
இன்னைக்கு அவங்களுக்கு அந்த விருதுகள் வழங்கும் போது பெற மகிழ்ச்சி வந்து அது அளவு கிடைக்குமா அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்கோம். அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக தமிழ் சென்றடைகிறதுக்கு இலங்கை தமிழர்கள் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி இல்லாமல் மட்டக்களப்பு தமிழர்கள் அதோட முக்கியமான காரணம்னால தான் மட்டக்களப்பில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வெற்றிகரமாக செஞ்சு நம்மளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மலேசியாவின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ மாண்புமிகு தத்தோ சரவணன் அவர்களுக்கும், சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கும் கல்லார் சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்தியாவில் வந்திருக்கும் திரு ஒண்டிராஜன் அவர்களுக்கும் மற்றும் சனா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறதுக்கு முழு ஒற்றுமை வழங்கிய சுபாஷினி அவர்களுக்கும் என் நன்றியை கூறி, தொடர்ந்து உங்களோட யூனிவர்சிட்டியோட வளர்ச்சிக்கு நான் கண்டிப்பாக முன்னின்று செயல்படணும்னு கூறுறது மட்டும் இல்லாமல் 2 வருடங்களுக்கு முன்பதாக இந்தியாவோட இலங்கைக்கான தூதர் கோபால் பாக்லே வந்தப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம் ஹாலும் உங்களோட யூனிவர்சிட்டி வளர்ச்சிக்கு பல கோரிக்கைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. வைஸ் சான்சலரோட பேசிட்டு வரும்போது அதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அது விரைவாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் உடனடியாக எடுக்கப்படும் சொல்லி அனைவரையும் சந்தித்து நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மற்றும் வாழ்நாள் பேராசிரியர் அம்மன்களின் முருகதாஸ் அடங்கலாக இந்த தமிழுக்கு பல்வேறுபட்ட பணியினை ஆற்றி வந்திருக்கிறார்கள். இந்த அவர்கள் ஆற்றிய பணியினை தொடர்ந்து உலக நாடுகளில் இருக்கின்ற தமிழை பேசுகின்ற அல்லது தமிழை கற்கின்ற தனிநபர்களுடன் அல்லது குழுக்களுடன் இணைந்து கொள்வதற்காக கிழக்கு பல்கலைக்கழகமும் தன்னால் இயன்ற பணிமுறையை செய்து வருகின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை ஒரு சிறப்பு வாய்ந்த கற்கை துறையாக காணப்பட்டு இருப்பினும் அத்துறையினூடாக தமிழ்துறை வளர்ப்பதற்காக கலாநிதி பட்டம் உட்பட அடங்கலாக பல்வேறுபட்ட கல்வித்துறைக்கு சேவையாற்றி வருகின்றோம். அண்மையில் கூட நாங்கள் பார்த்திருந்தோம், உலக நாடுகளில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இந்திய ரூபாயில் 40 கோடி ரூபாய்க்கு மேலதிகமான தொகையை ஒரு உலகளாவிய தமிழ் ஆய்வுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. அவ்வாறு அண்மையில் நான் கனடாவில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கும் கூட ஒரு பேராசிரியராக எமது மட்டக்களப்பைச் சேர்ந்த மௌனகுரு சித்தார்த்தன் அவர்கள் அந்த பதவியினை வைத்திருக்கிறார். அந்த வகையில் தமிழுக்கு எமது மாவட்டம், குறிப்பாக கிழக்கு மாகாணம் பல்வேறு பணியினை செய்து வருகின்றது. இந்த பணியின் செயற்பாடில் இணைந்து பல்வேறுபட்ட ஆய்வு மாநாடுகளை கிழக்கு பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருப்பினும் இன்றும் நேற்றும் இடம்பெற்ற இந்த மாநாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் பிரத்யேகமான சில பண்புகளை கொண்டதாக நான் பார்க்கின்றேன். சில விடயங்கள் பல்கலைக்கழகத்தினால் தனித்து மேற்கொள்ள முடியாத சில விடயங்களை எங்களுடைய ஆளுநர் அவருடைய வழிகாட்டலில், அவருடைய நெறிப்படுத்தலின் கீழ் கிழக்கு மாகாண சபையுடன் இணைந்து ஏனைய தமிழ் சங்கம் உட்பட அமைப்புகளுடன் இணைந்து மட்டக்களப்பில் இந்த மாநாடு சிறப்பாக அமைந்ததற்கு அது ஒரு சிறப்பு அம்சமாகும். பல்கலைக்கழகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வு மாநாடு குறிப்பாக ஆய்வுகளையும் அந்த ஆய்வினூடாக பெறப்பட்ட இதன்